So the identity in Christ, உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க சரியா புரிந்து கொண்டால்தான் விசுவாசத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும். If you don't know your identity, நீங்கள் யார் என்று நீங்கள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பழக்கப்பட முடியாது. விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த முடியாது. உங்களை அப்பா அம்மா தந்த அந்த பிறப்பை வைத்து நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். தோற்பீர்கள், ஜெயிப்பீர்கள், தோற்பீர்கள், ஜெயிப்பீர்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறி போகும். ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுமே விசுவாசத்தில் தான் இருக்கும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். So your identity in Christ. என்னோடு கூட வேதத்தை கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2:10 வேகமாய். கொலோசியர் 2 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாய் இருக்க. அந்த வசனம் முன்னாடி வர வேண்டியது பின்னாடி இருக்கு, பின்னாடி வர வேண்டியது முன்னாடி இருக்கு. அந்த வசனத்தினுடைய ஆழம். So you also are complete through your union with Christ. கிறிஸ்துவோடு இருக்கிற உங்கள் ஐக்கியத்தினாலே நீங்கள் முழுமை அடைந்திருக்கிறீர்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. ஆண்டவர் ஆதி மனிதனாகிய ஆதாமை அவனை கம்ப்ளீட் மேனா உண்டாக்கினார். அவனை சரியான ஒரு முழுமையான மனிதனாய் கர்த்தர் உருவாக்கினார். அந்த மனிதன் தோற்று போனபடினால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அவர் ஒரு காரியத்தை இங்க கிறிஸ்துவுக்குள் ஒன்றை செய்கிறார். என்ன செய்கிறார்னா அவனை கம்ப்ளீட்டான அவனை டிவைன் ஸ்பிரிச்சுவல் மேனா மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சோ இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார், மனிதன் தோற்று போனார். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் யார்? அவர் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற அந்த ஆண்டவர் இப்போ இந்த பூமிக்குள் வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஒரு மேனை கம்ப்ளீட்டா மாற்றுறார். இப்போ கம்ப்ளீட்டா ஒரு மேன் இருந்தா கம்ப்ளீட்டா ஒரு மேனை உருவாக்குறாரு, கம்ப்ளீட்டா ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனை உருவாக்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தின் ஆழம் அதுதான் சொல்லுது. You are complete in him through the union of Christ. கிறிஸ்துவோடு இருக்கிற உங்கள் ஐக்கியத்தின் நிமித்தமாக நீங்கள் முழுமையான ஒரு ஆவிக்குரிய மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. If you want your faith to be activated, உங்களுடைய விசுவாசமானது ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலாவது நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரணும். என்னன்னா அழிவுள்ள விந்துனாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிற்கிறதுமான அந்த மகிமையுள்ள வார்த்தையினாலே நான் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறேன். I am not a man, I am not a carnal man. ஆண்டவர் ஆதாமை அப்படிதான் உருவாக்கினார். அவன் தோற்று போனான். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் அடிப்படையில் அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவர் மனிதனை உருவாக்கவில்லை. ஆண்டவர் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனை உருவாக்குறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் மேட் கம்ப்ளீட் மேட் ஃபுல். இப்பதான் ஆண்டவர் முழுசா உன்னை உருவாக்குறார். அதுதான் வேதம் ரொம்ப தெளிவா ஆழங்களுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது. உலக தோற்றத்துக்கு முன்னாதாயே நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை முன் குறித்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் மனிதன் இவன் விசுவாசத்தில் வாழக்கூடியவன், விசுவாசத்தில் காரியங்களை செய்யக்கூடியவன். அருமையானவர்களே, இவனை ஆண்டவர் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனை கர்த்தர் உருவாக்கினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். ஹalleluya, ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் மனுஷன் கிடையாது, நான் ஆவிக்குரிய மனுஷன். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். If you want your faith to be activated, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் விசுவாசத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த விசுவாசம் வேலை செய்யணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் எனக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை ஆவிக்குரிய மனிதனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். Praise the Lord.
நான் இந்த 2 கண்ணில் பார்க்கிறதை விட எல்லாவற்றையும் நான் ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு ஆவிக்குரிய தன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார். If you are not a spiritual man, if you are not a spiritual, நீங்க ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரலனா, you cannot activate your faith. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க ட்ரிகர் பண்ண முடியாது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க தட்டி எழுப்ப முடியாது. நீங்க சாதாரணமா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வர்ற சிக்னஸ் உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வர்ற போராட்டங்கள் உங்களுக்கு வரும். இந்த சிக்னஸ்லயே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், உங்களுடைய வாழ்க்கை தரித்திரத்திலேயே முடிஞ்சிடும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் you will just be a carnal man. நீங்கள் சாதாரண மனிதனாக இருப்பீர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கும் உங்களுடைய மாமாவுக்கும் வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கும் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. You are just a man, a Sunday Christian. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவீங்க, வருவீங்க. மற்றபடி அவங்க ஹிந்து, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு அறியப்படுவீங்க. பட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரிய மனிதன் என்பது அவர்கள் விசேஷமானவர்கள். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் இந்த பூமி அவருடைய நோக்கம் அல்ல. அன்றைக்கு ஆதி சபைக்குள்ளே கர்த்தர் அதை தான் செய்தார். ஆதி சபைக்குள்ளதான் ஆவிக்குரிய மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆதி சபைக்குள்ளதான் ஆவிக்குரிய மனிதர்கள் முதலாவது தோன்றப்பட்டார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த பூமி அல்ல. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சிற்றாலயங்கள், சினகாக் என்று சொல்லுகிற அந்த சிற்றாலயங்கள் கூடி இயேசு வரப்போகிறார் என்ற முழக்கத்தோடு இருந்தார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆட்கள்லாம் என்னன்னா, இன்னும் 60 வருஷம் வாழ்வோம், இன்னும் 20 வருஷம் வாழ்வோம், இன்னும் 100 வருஷம் வாழ்வோம். சாவ போற ஆளு கூட இப்ப என்ன ஆசைனா, இன்னும் நான் ஒரு 60 வருஷம் வாழ்ந்துட்டு போனோம். Never. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படினா நீ ஆவிக்குரிய மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையை நீ இழந்து போயிருக்கிறாய். If you are a spiritual man, your eyes will be opened. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நீ தேவன் பார்க்கிறபடி நீ எல்லாவற்றையும் பார்க்கிற கிருபை உள்ளவனாய் நீ இருப்பாய். பொருளாதாரத்துக்காக நீ போராட மாட்டாய், சரீரத்தின் சுகத்துக்காக போராட மாட்டாய். அது பிள்ளைகளுடைய அப்பம். Praise the Lord. Hallelujah. செழிப்பு என்பது அவர் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக அவர் உனக்காக தரித்திரரானார். இது பிள்ளைகளுடைய அப்பம். இதற்காக நீ போராட மாட்டாய். If you are not a spiritual man, நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இல்லாத வரைக்கும் உனக்கு ஒரு மாசம் ஓட்டுறதே பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். எப்படி வாழ்வேன், என்னத்தை உண்மோம், என்னத்தை குடிப்போம், இதுவே பெரிய போராட்டமா மாறிடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆண்டவர் உங்களை கம்ப்ளீட்டா வச்சிருக்கிறாரு. என்ன கம்ப்ளீட்டா வச்சிருக்காருன்னா, you are a spiritual man. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். சொல்லுங்க, எனக்கு ஆவிக்குரிய காதுகள் இருக்கிறது, எனக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது, எனக்கு ஆவிக்குரிய வாய் இருக்கிறது. நான் எதையெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய தன்மையிலிருந்து கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேட்கத்தக்கதாய் என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய பார்வையை நான் ஷார்பன் பண்றதுக்காக கர்த்தர் எனக்கு 3வது கண்ணை வைத்திருக்கிறார். எனக்கு கர்த்தர் ஆவிக்குரிய வாயை வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வாயை வைத்து நான் எதை பேசினாலும், நான் கேட்கிறது என்னுடைய சிந்தனைக்குள்ள இருக்கு, என்னுடைய ஸ்பிரிட்ல இருக்கு. அந்த ஸ்பிரிட்ல இருந்து நான் எதை பேசினாலும் அது நடந்துதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு கம்ப்ளீட் மேன். நான் ஒரு கம்ப்ளீட் மேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். பக்கத்துல சொல்லுங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன். Hallelujah. Hallelujah. நான் எல்லாரும் மாதிரி பேச முடியாது, எல்லாரும் மாதிரி யோசிக்க முடியாது, எல்லாரும் மாதிரி நான் சிந்திக்க முடியாது. ஏன்னா நான் ஆவிக்குரிய மனுஷன். ஆவிக்குரிய வேஷம் இல்லை, வெள்ளை போட்டு அப்படியே ஆவிக்குரிய தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறது இல்லை. நான் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா எனக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கும். எனக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கிற ஒரு மனிதனா இருந்தா பரலோகம் உன்னை நம்பி இருக்கும். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கம்ப்ளீட்டா உங்களை மாற்றினது அவர் யாருன்னு சொல்றாருன்னா, அவர் தான் சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்திற்கும் அவர் தான் தலைவர்.
இப்ப சொல்ற யார் உன்னை கம்ப்ளீட்டா மாத்துறது? சகல துறைத்தனங்கள். அதை ரொம்ப ஆழமா போய் தியானித்து பார்த்தா எல்லா ஏஞ்சலிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவர் தான் ஹெட். இந்த உலகம் இப்பொழுது 2 ஆவிகளால இயக்கப்படுகிறது. ஒன்று பொல்லாத ஆவிகள், தள்ளப்பட்ட ஆவிகள். 2 பரலோகத்தின் தூதர்கள் இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய தெய்வம் அவர் இங்க இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார். நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம், அதாவது யார் முதலமைச்சராக வந்தாலும் எப்பவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கையில் தான் இருக்கும். அவங்க தான் அதுக்கு தலைவராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு துறை. அதை வச்சு தான் முழு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் முழு தமிழ்நாட்டையும் கையாள முடியும். முழு தமிழ்நாட்டையும் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வைக்க முடியும், தங்களுடைய கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஆகவே யார் சிஎம்மா வந்தாலும் சரி, அவங்க முதலாவது அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் அவங்க கையில் வச்சிருப்பாங்க. அதே போல இந்த பூமி 2 இயக்கங்களால் இயக்கப்படுகிறது. ஒன்று பொல்லாத ஆவிகள், 2வது தூதர்களுடைய கூட்டம். இப்ப ஆண்டவர் நம்மளை கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் மேனா மாற்றி அவரை பத்தி சொல்றாரு. என்னன்னா, அவர் எல்லா தூதர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவர் தலைவரா இருக்கிறார். புரிஞ்சுதுன்னா ஆமென் சொல்லு. நல்லா புரிஞ்சுதுன்னா ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை எப்படி செயலிழக்காமல் போகணும், அந்த வார்த்தையை தூதர்கள் எடுத்து கொண்டு போய் அந்த வார்த்தையை செயலாக்கத்தக்கதான அதிகாரத்தை அந்த தூதர்களுக்கு இருக்கிறபடினால் நீ போவதற்கு முன்பதாக சில கதவுகள் திறக்கப்படுவதை பார்ப்பாய். உனக்காக கர்த்தர் அற்புதங்கள் செய்வதை பார்ப்பாய். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய மனிதனாய் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய மனிதனாய் நீ சில காரியங்களை கட்டளையிடும் போது அந்த கட்டளையை கரத்தில் பிடித்து தூதர்களுடைய கூட்டம் அந்த தூதருடைய ஆரவாரத்தோடு அவைகளை போய் செய்து முடிக்கத்தக்கதான அதிகாரத்தை உடையவர்களாய் அவர்கள் உனக்காக எனக்காக செயல்படுவார்கள். ஏனென்றால், திரும்பி சொல்றேன், ஏனென்றால் நீ ஆவிக்குரிய மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாற்றினார்? அடுத்த வசனம் வேகமா வாசிங்க, வேகமா. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். கிறிஸ்துவுக்குரிய விருத்த சேதனம், பழைய உடன்படிக்கை, பழைய மனுஷன் என்ன விருத்த சேதனம் வந்தான்னா, அவன் சரீரத்தை கிழித்து கொண்டதுபடினால் அவன் விருத்த சேதனம் செய்து அந்த யெகோவா தேவனோடு செய்தான். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில, ஞான ஸ்நானம் என்ற உடன்படிக்கையில நீங்களும் நானும் உடன்படிக்கை செய்து கொண்டபடினால் கிறிஸ்துவோடு நீங்களே வெளியே வரணும்னு நினைச்சாலும் உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த உடன்படிக்கை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப முடியும். ஆனால் இந்த உடன்படிக்கை தோட்டத்துக்குள்ளிருந்து அவருக்குள்ளிருந்து உங்களை வெளியே அனுப்பவே முடியாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஆவிக்குரிய மனிதன். நான் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்னை வாழ வைத்துத்தான் ஆகும். அந்த உடன்படிக்கை என்னை உயர்த்தித்தான் ஆகும். அந்த உடன்படிக்கை எனக்கு அற்புதங்களை செய்துதான் ஆகும். 12வது வசனத்தை வேகமா வாசிங்க, முடிக்க போறேன். ஞானஸ்தானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்த ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதனாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செய்கையை, தேவனுடைய அந்த வாக்க மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட நாம் எல்லாரும் எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம்.
புரிஞ்சதுன்னா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. ஞானஸ்நானம்ன்றது தண்ணியில மூழ்கி எழும்பல, ரத்தத்தினால நாம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். அந்த ரத்தத்தினாலே, அந்த ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும், அந்த அடக்கத்தினாலே அவரை மரித்தோரிலிருந்து தேவனுடைய செய்கையை, தேவனுடைய வர்க்கை நம்ம நம்புறோம். ஆமென். இயேசுவை உயிரோட கூட எழுப்பினார் என்பதை நீங்களும் நானும் பார்க்கல. ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதனால் அதை நான் பார்க்கிறேன், அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறபடினால், எப்படி சாதாரண இந்த ரெண்டு கண்ணை வச்சு நம்ப முடியாது. நீங்க இங்க இருந்து நம்பிட்டு வெளியே போனா கூட வெளியே இருக்கிறவன் சொல்லுவான், என்னடா கதை விடுறீங்க, இயேசு அடக்கம் பண்ணாங்களாம், 3ஆவது நாள் எழும்புனாங்களாம், அப்படியா இப்படியான நம்ம விசுவாசம் கொஞ்சம் ஷேக் ஆகும். இப்ப இந்த ரெண்டு கண்ணில் பார்க்கல, ஆனா ஆவிக்குரிய கண்கள் எனக்குள்ள வந்திருக்கிறதுனால நான் பார்க்காத ஒன்ன பார்க்கிற அதிகாரம், என்னுடைய ஆவிக்குரிய பார்வை எங்க போதுனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கையில திருவிருந்த ஏந்தி நிற்கும் போது, அந்த ரத்தத்தை ஏந்தி நிற்கும் போது, அந்த ரத்தத்தை ஏந்தி நிற்கும் போது என்னுடைய பார்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில தொங்கிட அந்த இயேசு கிறிஸ்துவின் காட்சி. இந்த வசனம் தமிழ்ல இல்ல, சொல்லி முடிக்க போறேன். அருமையானவர்களே நல்லா கவனிங்க. அதை நீங்க நம்புறதுனால, அந்த வல்லமையை நீங்க நம்புறதுனால, இந்த அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமை உள்ளது. அது தமிழ்ல இல்ல, தமிழ் அது இல்ல, ஆனா மூல பாஷையில இருக்கு. அந்த உயிரோடு கூட எழுப்பின அந்த வல்லமையை இல்ல, அந்த வர்க்க, அந்த செய்கையை நீங்க நம்புறதுனால, அந்த செய்கையை நீங்க நம்புறதுனால அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா கொண்டு வந்து உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில உங்களை நிறுத்துவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. இந்த காலையில உங்களை பார்த்து சொல்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை கர்த்தர் வாழ வைக்க போதுமானவர். நீ எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, நீ அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாய். சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரங்களுக்கும் ஏஞ்சலிக் அட்மினிஸ்ட்ரேஷனை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற அந்த அருமையான ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே தம்முடைய தூதரை கொண்டு கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ ஆவிக்குரிய மனிதன். நீ சாதாரண மனிதன் அல்ல, ஆவிக்குரிய ஜாம்பவான். நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ ஆவிக்குரிய வலிமை பெற்றவன். இந்த காலையில உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த இடத்துல எல்லாம் முடங்கி போயிருக்கிறாயோ, எந்த இடத்துல தேக்கப்பட்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே உன்னை பிடித்து உன்னை வாழ வைத்து உயர்த்தி உன்னை கட்டி உயர்த்தி மேன்மைப்படுத்த. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம். கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள், கிருபை பெற்றுக்கொள். Receive the grace, receive the grace. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருபை, 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 கிருபை. Holy, holy, holy. இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நீ எதை செய்தாலும் வாய்க்கும், நீ எதை தொட்டாலும் துலங்கும், நீ எதை தொட்டாலும் உயர்வாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். விசுவாசத்தில் வாழ பழகு, விசுவாசத்தை கட்டி எழுப்பு, விசுவாசத்தில் உயர்ந்து வா, விசுவாசத்தில் ஒரு படி மேலே ஏறி வா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் மூலமாய் ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், உன் மூலமாய் ராஜ்யங்கள் கட்டப்பட வேண்டும், உன் மூலமாய் பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட வேண்டும். கர்த்தர் உன்னை பெரிய நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். சாதாரண காரியத்தில் சிக்க வைத்து விடாதே, சாதாரண காரியங்களில் உன்னை சிக்க வைத்து விடாதே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எழும்பி நிற்போம். Thank you, Father. We love your name.
ഓ നിന്മകാ കൃപൈക്കാ അങ്ങേ ഞാൻ തുതിച്ചിടും എന്നും നിന്മകാ കൃപൈക്കാ അങ്ങേ ഞാൻ സ്തുതിച്ചിടും